This video is sponsored by Buymode ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் இருக்கிற அழகான ஒரு வயலை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து சொந்த வயலில் தான் இருக்கிறோம். இது சுற்றியும் காடு இருக்கும். ஏன்னா காட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம அழகான வில்லேஜ் இருக்கிறது. இப்போ பாருங்கள், அங்கே தூரத்தில் தெரியுது இல்லைங்களா, அதுதான் எங்களுடைய ஷெட்டு. அங்கே தான் நம்ம போரெல்லாம் போட்டுருக்கோம். அங்கே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே தான் போரு, தொட்டி, எல்லாம் தண்ணி வசதி அங்கேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அங்கேருந்து எடுத்துன்னு வந்து தான் நம்மளுக்கு செடிங்களுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றுறோம். நம்மளது இங்கே மாங்காய் தோப்பு அது எல்லாமே இருக்குது. அதுவும் மாங்காய் தோப்பு வந்து நம்மளுக்கு லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். லேண்டுக்கு பக்கத்துலேயே மாங்காய் தோப்பு பக்கத்துலேயே காடு, ஃபாரஸ்ட். இதை பாருங்கள், தோரம் செடி போட்டிருக்கோம். தோரம் செடியில் வந்துருக்கு மாட்டேன், ஆனால் தோரம் கொஞ்சம் கம்மி தான். தோரம் பருப்பு இந்த முறை நிறைய வரல. அதனால் சரி வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு காட்டணுன்னு தோணுச்சுங்க. அதனால தான் காட்டினேன். பாருங்கள், தென்னை இது பனைமரமெல்லாம் இருக்குது பாருங்கள். பனைமரம், அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே காடு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த காட்டுக்கு மேலே இந்த ஃபாரஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோயில். வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் கம்பல்சரி அங்கே போவோம். அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களை வாங்கினேன், இங்கே உள்ள இன்னும் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க, எங்களோட வயல் அந்த பக்கம்லாம் இருக்குது. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், பனைமரம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. அந்த பக்கம் உள்ளே இருக்குது தோப்பு. வாங்க காட்டுறேன் நான். இதெல்லாமே மாங்காய் மரத்தில் நாங்கள் சின்ன வயசுலலாம் ரொம்ப சூப்பராக விளையாடுவோம். அதே மாதிரி மாங்காய் வந்தால் மாங்காய் அறுத்து சாப்பிடுவோம். அதில் உப்பு போட்டு சாப்பிடுவோம். அழகாக இருக்கும். அது அந்த லைஃபே வேறங்க. சின்ன வயசில் வாழ்ந்த வாழ்க்கை அது வேறு லைஃபு. இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும். எனக்கு இன்னும் இங்கே வந்த பிறகு அது திரும்பவும் நம்மளுக்கு அந்த யோசனையெல்லாம் வருது. சின்னப்பெல்லாம் எப்படி விளையாடணும் நம்ம இங்கெல்லாம்ன்ட்டு. இதை பாருங்கள், மாங்காய் தோப்பு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய மாங்காய் தோப்பு. மாங்காய் மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது பக்கத்துலேயே பனைமரம், அதுக்கு பக்கத்துலேயே காடு. நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் நம்ம வில்லேஜில் வாழணுன்னாவே அதுவே பெரிய விஷயம் தானே. எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதனா இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.